கொஞ்ச நேரம் ஏசியை ஆன் பண்ணி நிம்மதியா தூங்குவோம். ம். ம். ஆ, ம், ஆ, ஆ, ம், ம். அப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு இப்பதான் உள்ள வந்து லைட்டா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள யாரோ வந்து பெல் அடிச்சு கெடுத்துட்டாங்க. ச்சை. யாருங்க நீங்க? என்ன வேணும்? மேடம், என் பேரு கிருஷ்ணா. ம். என்னோட ஊரு திருச்சி மேடம். ம்ஹும். எங்க ஊர்ல சரியா வேலை கிடைக்காதனால இங்க ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்னு இங்க சென்னைக்கு வந்தேன் மேடம். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள என் பேக்கை யாரோ திருடிட்டாங்க மேடம். எனக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு கூட கையில சுத்தமா காசு இல்லை மேடம். நீங்க ஏதாவது பார்த்து உதவி பண்ணீங்கன்னா என் ஊரை பார்த்து போயிடுவேன். நான் எங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு உங்க காசை திருப்பி கொடுத்துறேன் மேடம். என்ன? உன் பேக்கை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா மேடம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நான் வச்சிருந்த பேக்கை காணோம் மேடம். யாரோ என் பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். அந்த பேக்குள்ள தான் நான் பணம் மொத்தமும் வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் போயிருச்சு. இப்ப திரும்பி ஊருக்கு போலான்னு பார்த்தா கூட என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை மேடம். பஸ் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி நான் ஊருக்கு போயிடுவேன் மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுங்க மேடம். வீட்டுக்கு போன உடனே உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் மேடம். என்னது? 1000 ரூபாய் வேணுமா? என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமா இல்லையானே தெரியலையே. ப்ளீஸ் மேடம், எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ம். நீங்க காசு கொடுத்தாதான் என்னால திரும்பி ஊருக்கே போக முடியும். இல்லைன்னா எங்கேயே பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஒரு 500 ரூபாயாவது கொடுங்க மேடம். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்தாயா, இவ்வளோதான் இருக்கு, வச்சுக்கோ. ம், பார்த்து செலவு பண்ணு. என்ன மேடம் இது 20 ரூபா தரீங்க? இந்த 20 ரூபாயை வச்சு விற்கிற விலைக்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது மேடம். ம். என்கிட்ட சாப்பிட்றது கூட காசு இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மேடம். ம். நான் என் ஊருக்கே திரும்பி போயிடுறேன் மேடம். ஐயோ, நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதே. சரி, கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். இந்த வச்சுக்கோ. உன்னை பார்க்கவே பாவமா இருந்ததுனால எங்கெங்கேயோ தேடி இந்த 500 ரூபாயை எடுத்துட்டு வந்த, வச்சுக்க. தேங்க்ஸ் மேடம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். சரி, பரவாயில்ல, கிளம்பு. மேடம், இந்த வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க மேடம். நான் என் ஊருக்கு போன உடனே இந்த பணத்தை மணி ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் மேடம். இங்க பாருங்க, இந்த காசை நீங்க திருப்பி தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். உங்க கையில் இருக்கிற அந்த 20 ரூபாயும் அப்படியே கொடுத்துருங்க ம். மேடம். டீ குடிக்கிறதுக்கு ஆகும். சரி, வச்சுக்கோ. தேங்க்யூ ம், மேடம். கிளம்பு. ம். ஆமா, யார் அந்த ஆளு? யாருன்னே தெரியலங்க. ஏதோ கிராமத்துல இருந்து இங்க வேலை தேடி வந்தாராங்க. இவர் பாத்ரூம் போன நேரத்துல யாரோ இவர் பேக திருடிட்டு போயிருக்காங்கங்க. பார்க்கவே பாவமா இருந்தது. சரி, அதுக்கு எதுக்கு இங்க வரணும்? ஊருக்கு போறதுக்கு காசு இல்லாம என்ன கேட்டாரு. அதான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து அவரை அமுச்சு வச்சேங்க. எது கொடுத்த நீ? பார்க்க பாவமா இருந்துச்சு. கையில ஒரு பைசா கூட இல்லாம சாப்பிடாம பட்னியா இருக்கேன்னாரு. அதான் காசு கொடுத்து அமிச்சேன். ஹம், ஐயோ ஐயோ. ம். இவன மாதிரி நிறைய பேர் சிட்டில சுத்திட்டு இருக்கானுங்க. ம். நாங்க கிராமத்துல இருந்து இங்க பொழைக்க வந்தோம். எங்க பொட்டி படுக்கை எல்லாம் தொலைஞ்சிருச்சு, சாப்பிட கூட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லி வீடு வீடா போய் இப்படிதான் பணம் கேட்பாங்க. நம்ம காசு கொடுத்தா நேரா போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா காசே கொடுக்க கூடாது, புரியுதா? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. கரெக்ட். ஆனா இந்த ஆளை பார்த்தா காசை வாங்கிட்டு ஒயின் ஷாப்புக்கு முய் எழுதுற மாதிரி தான் தெரியுது. சரிங்கங்க, விட்டு தள்ளுங்க.
நமக்கு இந்த 500 ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினாருன்னா அவருக்கு தாங்க பாவம் சேரும். சரி விடு. தேவையில்லாம கண்டவனை பத்தி பேசி எதுக்கு நமக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு. சரி, தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரி இருங்க வரேன். ம். ஹம். இவரு சொல்றது பார்த்தாலும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பப்ப யாரோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. பாவம்னு நினைச்சு ஹெல்ப் பண்ண போனா நம்ம தான் ஏமாந்து போவோம் போல இருக்கு. இனிமே ஜாகிரதையா இருக்கணும். மேடம், ம் வாழைப்பழம் வேணுமா மேடம்? இல்ல இல்ல இருக்குது. மேடம், இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த ஏரியால எங்க தேடினாலும் கிடைக்காது மேடம். ஒரு டசன் வெறும் 50 ரூபா தான் மேடம். வாங்கிக்கங்க மேடம். அதான் இருக்குன்னு சொல்றேன்லங்க. மேடம், நீங்க வாழைப்பழம் வாங்கணும்னா எங்க போய் வாங்குவீங்க மேடம்? எனக்கு தேவைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு கடைக்கு போய் வாங்கிப்பேன். எதுக்கு? மேடம், நீங்களே இப்படி பண்ணா எப்படி மேடம்? உங்களை மாதிரி எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போய் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன மாதிரி வியாபாரிங்க எப்படி பொழைக்கிறது மேடம்? நீங்க ஒரு தடவை இந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க மேடம். அப்புறம் வேற எங்கேயுமே வாங்க மாட்டீங்க மேடம். இந்த வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மேடம். வாழைப்பழம் மட்டும் இல்ல மேடம், நாங்க விற்கிற எல்லா பழமும் செம்ம டேஸ்டா இருக்கும் மேடம். உங்களுக்கு என்ன பழம் வேணும்னாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க மேடம். நானே நேரடியா மார்க்கெட்டுக்கு போய் கம்மி விலையில வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன் மேடம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மேடம். காலையில இருந்து சுத்திட்டு இருக்கேன் மேடம். இதை வித்துட்டா வீட்டுக்கு போவேன் மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்கிக்கங்க மேடம். நீங்க என்ன மாதிரி தெரு வியாபாரிங்க கிட்ட பழம் வாங்குனீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பொழப்பு நடக்கும்ல மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்கிக்கங்க மேடம். ஐயோ, வாழைப்பழத்துக்கு எதுக்கியா இவ்ளோ சென்டிமெண்ட் டயலாக்லாம் விடணும்? வாங்கிக்கங்க மேடம். ம் ம் சரி, எங்க அந்த பழத்தை கொடு பார்க்கலாம். ஆ நீ சொல்ற மாதிரி இந்த பழம் நல்லா இருக்குமா? ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேடம். சந்தேகமா இருந்தா இந்த ஒரு பழத்தை வேணா சாப்பிட்டு பாருங்க. என்ன இது, இவ்ளோ பெரிய பழத்தை டேஸ்ட் பண்ண கொடுக்குறான்? ஒருவேளை இதுல மயக்க மருந்து ஏதாவது கலந்துருப்பானோ? ஒருவேளை இதை சாப்பிட்டு நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போனாலும் போயிடுவான். நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இதை சாப்பிடவே கூடாது. என்ன மேடம், ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். சாப்பிட்டு பாருங்க. அ, அ, தோட்டத்து பழம் மேடம். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எப்பவுமே எங்க கிட்ட தான் வாங்குவீங்க மேடம். ம். சரி, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. ம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. மேடம், சில்லறை இல்ல மேடம். நாளைக்கு நீங்க வருவேன் நீங்கல்ல, நாளைக்கு பேலன்ஸ் கொடுங்க போதும். ம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். சரி, பழத்தை கொடுங்க. ம். மேடம், இது எங்க தோட்டத்திலேயே விளைஞ்சது. இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் இதே தான் வேணும்னு கேட்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் மேடம். சரிங்க, நான் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ம். மேடம், மேடம். நேத்து வாழைப்பழம் கொடுத்துட்டு போனல மேடம், எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு அப்படியே ஒரு டசன் வாழைப்பழம் போட்டுருவா மேடம். ஆமா, நீ என்ன வாழைப்பழத்தையா கொடுத்துட்டு போன? அவ்ளோ கன்றாவியா இருக்குது. ஏதோ போனா போது கஷ்டப்பட்டு விக்கிறியேன்னு வாங்கினா இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியா? என்ன சொல்றீங்க மேடம்? என்கிட்ட வாழைப்பழம் வாங்கினவங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க. நீங்க என்னடான்னா நல்லா இல்லன்றீங்க. அது வாழைப்பழம் மாதிரியே இல்லையா? ஒரு நிமிஷம் வரேன் இரு. ஆ உன் பழத்தை நீயே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ம். எதுக்கு என்ன நல்லா தானே மேடம் இருக்கு? அப்படியா? உனக்கு எதுவும் டிஃபரன்ஸ் தெரியலையா? இல்லையே மேடம், அப்படி ஒன்றும் தெரியலையா எனக்கு. இல்லங்க, இது வாழைப்பழம் மாதிரியே இல்ல. டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கு. வாழைப்பழம் டேஸ்டே இல்லங்க. வாழைப்பழம் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? இந்த வாழைப்பழம் ஏன் தெரியுமா டேஸ்டே இல்லாம இருக்கு? வாழைக்காய பறிச்சுட்டு வந்து கெமிக்கல்ல முக்கி பழுக்க வச்சிருக்காங்க. இந்த பழத்துல ஸ்மெல்லு கூட கிடையாது. ஏன் இப்படியெல்லாம் விக்கிறீங்க? சாரி மேடம், எனக்கு இவ்வளவு விஷயம்லாம் இதை பத்தி தெரியாது.
இங்க பாரு, உனக்கு இந்த வாழைப்பழத்தை எந்த வியாபாரி வித்தாங்களோ முதல்ல போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த கேளு. இது நேச்சுரலா பழுத்த பழமா இல்ல கெமிக்கல் ஊத்தி பழுக்க வச்ச பழமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி மேடம், இன்னைக்கு வேற ஏதாவது பழம் வேணுங்களா? ஏய்யா, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உனக்கு? நேத்து வாங்கின பழமே சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கு. உன்னை நம்பி எப்படி பழத்தை வாங்க சொல்ற? எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமா போய் சேர வேண்டியதுதான். நீ முதல்ல நான் சொன்ன மாதிரி உன் வியாபாரி கிட்ட போய் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அவங்க நேச்சுரலா பழுத்த பழத்தை வித்தாங்கன்னா அப்ப நான் உன்கிட்ட பழத்தை வாங்கிக்கிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி கெமிக்கல்ல பழுத்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். நீ முதல்ல நல்ல வியாபாரிங்க கிட்ட நல்ல பழத்தை வாங்கி விக்க பாரு. சரி மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். சரி, கிளம்பு. ம்.